வெல்கம் டு ஜெயபிரகாஷ் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன விலாக்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா சிக்கன் கோழி. நம்ம வீட்டில் கோழி வளர்த்துறோம், அதை அடித்து என்னென்ன டிஷ்ஷு எல்லாத்தையும் இன்றைக்கி சண்டே வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க. இப்போ தான் காலையில் எந்திரிச்சேன். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. எந்திரிச்சு பல் விளக்கிட்டேன். சரி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு போது தான் சரி தோணுச்சு, சரி சிக்கன் இருக்குல்ல, சரி கோழி வளர்த்துறோம்ல, போன வாரம் மீன் எடுத்தோம், சரி இந்த வாரம் கோழி அடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு கோழி அடிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான். காலையிலேருந்து எடுத்துக்கணும், ஆனால் எடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில் போய்ட்டு சர்ச்சு அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ஒரே சளி, காய்ச்சல், இருமல், மூக்கு அடைப்பு, இந்த மாதிரி அனைத்து தொந்தரவும் எல்லா தொந்தரவும் வந்துருச்சு. அதனால் நாட்டுக்கோழி அடித்து ஒரு சூப்பு போட்டு இடையில சூப்பு குழம்பு எல்லாம் வறுவல். அதனால் என்னென்ன இன்றைக்கி முடியுமோ அதெல்லாம் செய்ய வரும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ. அதனால நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கு ஓடிடுவோம். காலைல சக்கரத்தை கட்டிட்டு ஓடிடுவோம். காலையில் என்ன சொல்கிறது, எழுந்திரிச்சோடனே டக்கு டக்குன்னு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8:15 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது 8:15 பஸ்ஸுக்கு இவங்க போவாங்க, 8:30 பஸ்ஸுக்கு நான் போவேன். கரெக்டாக இருக்கும். அப்போ போயிட்டு நான் வந்து 7 மணிக்கு அங்கே முடியுங்களா. எத்தனை மணிக்கு வருவேன்? 7 மணிக்கு சில டைம் வந்தோடனே பஸ் இருக்கும், சில டைம் பஸ் இருக்காது. ஒரு 1/2 hour இல்லைன்னா 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது மணி 8 மணி ஆயிடும். 8 மணி ஆகி வந்தோடனே சமைக்கணும், திரும்ப சமைக்கணும், அப்படியே போயிடும். அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. இன்ஸ்டாலேயே யாரோ கேட்டிருந்தாங்க, வீடியோ சரியாக போட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் தெரிஞ்சவங்க நம்ம ரெகுலராக நம்ம பக்கத்தில் பார்க்குறவங்களாம் கேட்டாங்க ஏன் போடுறதில்லைன்னு. இதுதான் ரீசன். எங்களுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் போடல. இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நிறைய புது புது கான்செப்ட்லாம் யோசிச்சுருக்கோம், அந்த மாதிரி பண்ணலாம். நிறையா உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபீஸு அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். அது போக நிறைய நாங்கள் நாட்டு மருந்து, நம்ம வீட்டு உபயோகத்துக்கு என்னென்ன நம்ம செஞ்சுக்க முடியும், ஊறுகாய், அந்த மாதிரி நிறையா வந்து போடலான் இருக்கோம். உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களால் முடிஞ்சதை வீடியோவாக போட்டு பண்ணுவோம். ஆமாம். எத்தனை தக்காளி? 2 தக்காளி. பெருசு தக்காளி, அதனால அப்படி தெரியுது. சரி சரி சரி. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கோணமானலாக தான் வரும். இது அடுப்பில் குக்கர் வச்சுட்டோம். ஏன் நாட்டுக்கோழி குக்கர் வைக்கிறோன்னா வேகாது சீக்கிரம். நார்மல் சிக்கன் மாதிரி இல்லை, இது ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு வச்சு நம்ம உட்காந்து சட்டியில் வச்சு செஞ்சுட்ருக்கிறக்குள்ளாட்டி கேஸ் முடிஞ்சிடும், நமக்கு டைமும் ஆயிடும். எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதனால் குக்கரில் வச்சு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. ஆமாம் இல்லையா? இப்படிதான் ஒரு நாள் நான் தேங்காய் ஊற்றி செஞ்சு பார்த்தேன். தேங்காய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றணும். ஆனால் மேக்ஸிமம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் போயிடாதீங்க, நாங்கள் போயிடாது தாண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இப்போது கடுகு போட்டிருக்கோம். இது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் தான் மெயின். நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஆல்ரெடி வதக்கி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக போட்டு அரைச்சிட்டு, அது போக பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ சின்ன வெங்காயம் தெரியுதா, இவ்வளோ சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். அது போக நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள். கருவேப்பிலை வந்து செம்ம வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, என்னால் செஞ்சு முடிச்சுருப்பாங்க. முன்னாடி நடந்து வரான்னு சொன்ன மாதிரி எப்படி வந்தேன்? நடந்து வந்தாங்க. தேங்க்யூ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவே உனக்கு கேட்டாரு அவளுக்கு கேட்டாரு தூள் தான் போட்டு. நான் அவங்கள விட வெயிட்டாக தான் இருக்கேன். நானும் அவளை குட்டியாக இருக்கேன். அப்போ உனக்கு எட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கு.
இதுவரையும் தெரியுது, இங்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே தெரியுது. இதே மாதிரி தான் அக்கா வீட்டிலே இருக்குது. அவங்க வீட்டு இன்னொரு ஹைட்டு நான் நின்று பார்த்தேன். அவங்க வீட்டு இது வந்து இங்கே இருக்கா, அவங்களது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த இவ்வளோ தூரம் வருது. கம்மி பண்ணி கொடுத்தாலும் இன்னும் இல்லையா? கம்மி பண்ணி கொடுப்பாலும் இல்லையா? அது எப்படி டைல்ஸ்லேருந்து எல்லாம் முடிச்சு 2 வேலை பார்த்து ஒன்றா தெரியும். அன்னைக்கே சொன்னாங்க கம்மி பண்ணி தர கம்மி பண்ணி தர மாட்டாங்களா? அன்னைக்கு சொன்னாங்கல்லங்க, சரியா ஒட்டாத டைல்ஸ் எல்லாம் திரும்பி அதை ஒட்டி கொடுத்துட்டாங்க. திரும்ப எல்லாத்துக்கும் ரீபேமெண்ட் வாங்குவாங்க. நிறைய தக்காளி மெயினான சிக்கன் போட்டுக்கலாம். உள்ள வந்து பாருங்க, இதை வந்து நல்லா வதக்கணும். இதே போட்டு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டாலும் இந்த கவுச்சி வடைலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட் இருக்கும். தம்பியூருக்கு வந்து ஈவினிங் போவோம், போயிட்டு சந்தைக்கு போகணும். அப்புறம் இன்னொரு விஷயமா போகணும் பர்சனலாக. ஏகப்பட்ட வேலை இருக்குது. உங்களுக்கும் சண்டே இப்படி தான் போகுமா? வீட்டில் இப்படியே எல்லாம் ஏன்டா சண்டே வருதுன்னு இருக்குமா? எனக்கு ஃபஸ்ட்லாம் எப்படா சண்டே வரும்னு இருந்துச்சு. சில நாள் ஏன்டா சண்டே வருதுன்னு இருந்துச்சு. இப்போ என்ன ஏன் அப்படி சொல்கிறதா இப்படி சொல்கிறதான்னு தெரியல, அப்படி இருக்கு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் என்னென்னா கசகசா, முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ரகசிய மசாலா போடும். ரகசிய மசாலா இல்லை, இது எல்லா பக்கம் கிடைக்கும். சும்மா அப்படி ஒரு யூடியூபர் சொல்லுவார் ரகசிய மசாலா அப்படின்றது, அந்த மாதிரி சொல்லி பார்த்தேன். நம்ம எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு கேட்போம்.
பார்த்தீங்கன்னா சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். தடங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை. கறி வந்துட்டுருக்குது. 8 விசில் வரணுமாம்மா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பார்த்தீங்கன்னா, யாரும் காரம் சாப்பிட்றதில்ல. காரமாக சாப்பிடுவாங்க, ஆனால் நான் செஞ்சால் காரம் யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் நான் வந்து எனக்கு தனியாக லைட்டாக வறுத்து சாப்பிட்றேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வச்சு ஓயில் வித் மீ. எனக்கு மட்டும் காரம் சாப்பிடல இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, சாப்பிடையே எடுக்கிறேன். ஏங்க என்ன செஞ்சுருக்க கொண்டா பார்ப்போம் அப்படின்னு அதை எடுத்து அப்போ காரம் சாப்பிடலாம். சேனல் ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்று. எங்கேயெல்லாம் கேமரா அவ்வளோ தெளிச்சு எடுக்க முடியுமோ எல்லா ஊழலையும் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுற மாதிரி. அதுக்காக தான் நாங்கள் சேனல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆரம்பிக்க போகிறேன் நான் தனியாக. நான் வேலைக்கு போகிறதுலேருந்து வீட்டுக்கு வர வரையும் நான் என்னோடய ரொட்டீன் எல்லாம் அதில் போடுறேன் பாருங்கள். இதிலே போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்னோடய விருப்பத்துக்கு வந்து எதுவும் செய்ய முடியலன்னா நான் என்னோடய விருப்பத்துக்கு தனியாக நான் வந்து அதில் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு இருக்காதுல்ல, அந்த மாதிரி நான் இதிலே போடுங்க. இதுக்கு வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் என்ன கேட்காமே நீங்களே போடுங்க, எடிட் பண்ணி நீங்களே போடுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் சொல்லிக்கிறாரு. அதுதாங்க வீடியோ முன்னாடி சொல்கிறேங்க, ப்ரூஃபுங்க. நீங்களே எடிட் பண்ணி நீங்களே போட்டுருங்க. ஓகே ஓகே டன். ஏன்னா நான் அதில் பேசி போட போனதே உங்களுக்கு பற்றிதான். இது எதிர்பார்க்கல, அவ்வளோதான். நம்ம தளபதி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி காட்டு. இதில் என்னென்னா, காலையில் இவர் வந்து இப்படி கழுத்து இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. காலையில் நான் இப்படி பண்ணுறேன், அப்டேட்லேயே இல்லை மனுஷன். என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படின்னா என்னன்னு தெரியல அவருக்கு. பழைய பையன் அவர் சட்ட கலெக்ஷன்லாம் காட்டுறாங்க. பழங்காலத்து பையன் காட்டுறது நல்ல வாசனையாக இருக்கும். வைத்திய மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை பார்த்து தான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம். நான் வரேன். என்ன சொல்கிறது, ஏதாவது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு இந்த வீடியோவை பற்றி விஜே சித்து விலாக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் கரெக்டாக ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ இவர் உட்காந்து வீட்டில் தனியாக பார்த்து கிட்டி ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். அப்படிலாம் அவ்வளோக்கா இது பண்ண மாட்டார். என்ன அப்படி சிரிச்சுட்டு இருக்கார் மனுஷன் அப்படின்னு பார்த்தா விஜே சித்து விலாக்ஸ் பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் சும்மா அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இது நல்லா இருக்கே, நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அதுக்கு அடிக்ட்டு, ஃபுல் அடிக்ட்டு. அது வந்து இப்போ எப்படின்னா, எப்படி பசிக்கிறதுக்கு 3 வேளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி விஜய் சித்து விலாக்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆமாம், ஒரு தெரப்பி மாதிரி. ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு சேனலாக பார்த்துருப்போம், ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்ருப்போம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு வேலை முடிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும். என்னடா பார்க்குறது அப்படிங்கும்போது அந்த டைமில் விஜய் சித்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணல. அந்த டைம்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஹோம் டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுலேருந்து பார்த்துனாங்க. பார்த்துலேருந்து ஒரு பசங்களுக்குள்ளே ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற ஒரு விளாக் தான் அந்த விளாக் தான். ஓகே, அதை பார்த்தோன்னே மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்கும்போது சரி தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருந்தோம். பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு மேடம் பார்த்துட்டு கேனமே சிரிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கேனைனா நான், நீ பாரு, நீ கடைசியில் கேன்சி ஆவ அப்படின்னு சொல்லி தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டேன். எந்த குரூப்பு? மிஸ்டர் விஜய் சித்து விலாக்ஸ். அந்த குரூப்பில் பார்த்ததுலேருந்து மேடம் இப்போ கேனச்சி ஆகிட்டாங்க.
எனக்கு எப்படின்னா அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி ஆயிடுச்சு. தெரப்பினா எப்படி உடம்பு சரியில்லைன்னா வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கஷ்டம் என்ன மைண்டு சரியில்லைனாலும் அதை பார்த்தா சரியாயிடும். எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் லைஃபு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த இதெல்லாம் இன்னும் எனக்கு அதில் ஞாபகப்படுத்துச்சு. ரெண்டாவது எங்கள் அண்ணன் வந்து எப்படி இருப்பானோ அதே மாதிரி விஜய் சித்து இருக்கா. அப்படி அந்த விஜய் சித்து அண்ணன் வந்து அதே மாதிரி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கும். அதனால் ரொம்பவுமே அடிக்ட் இருக்கிறாங்க. இது எப்போ பாரு அதே தான் பார்த்துருக்கோம். புது எபிசோடு வந்து ப்ரீமியமே பார்த்து முடிச்சிருக்கோம். ஆமாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னா எல்லாமே. அப்புறம் என்னென்னா நான் வந்து இதை ஃபன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ அதுலேயே எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன். இப்போ விஜய் சித்து விலாக்ஸில் ஆரம்பத்தில் ஒரு போட்டதுலேருந்து இப்போ வரையும் எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டேன். எல்லா எபிசோடு எல்லாமே பார்த்து முடிச்சு ஃபன் பண்ணுறவங்களையும் வந்து பாதி பார்த்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பார்த்துட்டு வர இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? அவரை மீட் பண்ண ஒரு இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக காத்துட்ருக்கோம் எப்படா மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேலே ஏறணும், அந்த மேலே ஏறிட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதாவது மக்களும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு லெவல் நம்மளும் ரீச் ஆகி கொஞ்சம் நேரம் போய் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணணும். அந்த வீடியோ உங்களுக்கு போடும், மீட் பண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். மணி ஒன்று 3:34 நாங்கள் இப்போ தான் சமைச்சிட்ருக்கோம்.